அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி ஆந்தகுடி ஊராட்சியிலேருந்து அண்ணன் பூபதி அவர்கள் தான் புதிதாக நம்ம கட்சியில் வந்து இணைஞ்சிருக்காரு. வாங்க அண்ணன் கிட்ட பேசுவோம். அண்ணா வணக்கம். வணக்கம். அண்ணன் கூட நம்மளுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் ஜெகன் அவர்களோட நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். அண்ணா கிட்ட பேசுவோம். வணக்கம். வணக்கம். அண்ணா பூபதி அண்ணனுக்கு தான் இந்த முதல் கேள்வி. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே புதுசாக வந்து சேர்ந்துருக்கீங்க. எந்த அடிப்படையில் எதை நோக்கி நாம் தமிழர் கட்சிக்கு வந்துருக்கீங்க? அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஒரு கட்சியில் இருந்தேன். கட்சி பெரிய சொல்ல வேண்டியல. ஏற்கனவே ஒரு கட்சியில் இருந்தேன். அந்த கட்சியில் இருக்கிற அடிப்படை, அதாவது ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிறவங்க வந்து, அதாவது எனக்கு சரியான மரியாதை அந்த கட்சியில் இல்லை. அதன் அடிப்படையில் வந்து நான் ரொம்ப நாள் பொறுமையாக இருந்து பார்த்தேன். அதில் வந்து ரொம்ப நாளாகவே நாம் தமிழர் கட்சி உதயமான காலத்தில் இருந்தே அவங்களுடைய பேச்சையெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே வருவேன். அந்த காலகட்டத்திலேருந்தே எனக்கு இந்த கட்சியில் இணையணுங்கிற ஒரு உணர்வு இருந்துச்சு. காரணம், அவங்க சொல்கிற கோட்பாடுகளும் கொள்கைகளும் எனக்கு வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அதன் அடிப்படையில் அப்படியே இருக்கும்போது நம்ம ஆந்தகுடியில் இருக்கிற ஜலாலுதீன்கிற ஒரு என்னுடைய நண்பர் வந்து அடிக்கடி என்கிட்ட அது சம்மந்தமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அவர் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு இன்னும் வந்து உத்வேகத்தை கொடுத்து, சரி நம்ம மதிக்காத கட்சியில் இருக்கிறத விட நம்மளை போற்ற கட்சிக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு, அதுவும் ஜலாலுதீன் மூலியமாக நண்பர் வெண்மணி ரமேஷ் அப்படிங்கிறவருடைய தூண்டுதலின் பேர்லையும் இது இணைஞ்சு இது எல்லாரையும் கை கோர்த்து ஒற்றுமையாக இருந்து இதை சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டு போகணுங்கிறது என்னுடைய ஆசை, விருப்பம். சிறப்பான சார். அண்ணா ஜெகன் அண்ணா, பூபதி அண்ணன் வந்து கட்சிக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாதம் இருக்குமா? ஆமாம், 2 மாதம் இருக்கும். ஆனால் ஒரு மிக சிறப்பான அவங்களோட எப்படி சொல்றதுன்னா உந்துதல், நம்மளுக்கே ஆர்வம் கொடுப்பாங்க. தினைக்கும் ஃபோன் பண்ணி ஆனால் என்னென்ன நிகழ்வு இருக்கு, எப்படி செய்யணும், எப்படி செய்வோம், எதை கொண்டுட்டு போவோம், எப்படி நிகழ்வு அடுத்த நிகழ்வு ஏதாச்சும் செய்வோம். இப்போ வேட்பாளர் அக்கா வந்துட்டாங்க, அவங்கள எப்படி பயணிக்கிறது, காந்தக்குடியில் இப்படிலாம் செய்யணும்னு அவங்கள இதை மாதிரி அழைச்சிட்டு போகணும், இது மாதிரி வாக்கு சேகரிக்கணும். அதே மாதிரி என்கிட்ட தினம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. ரொம்ப எனக்கு வந்து கிடைத்த மிகப்பெரிய பலம் ஆந்தகுடிக்கு, நம்மளுக்கு எனக்குன்னு சொல்லக்கூடாது, நம்ம கட்சி நாம் தமிழருக்கு கிடைத்த மிகப்பெரிய பலம். ஆமாம், நானும் இப்போ நமக்கும் எத்தனையோ உறவுகள் கிடைச்சிருப்பாங்க, கட்சியில் வந்து எத்தனையோ உறவுகள் கிடைப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு புரிதலோட ஸ்டெடியாக பயணிக்கிற மாதிரி ஆள் கிடைச்சது வந்து பெரிய விஷயம். உண்மையிலேயே நம்ம ஜலாலுதீன் அண்ணன் தான் நமக்கு அண்ணனை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அப்புறம் அண்ணன்கிட்ட வந்து பேசிட்டு ஒரு நாள் கட்சியில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் சேர்ந்துக்கிட்டாரு. முதல் நாள் கூட ரமேஷ் நான் வந்து ஆதரவு நிலையிலே இருந்துக்கிறேன் அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க. அப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அடுத்த நாளே கூப்பிட்டு நீங்க வந்து எண்ணு கொடுத்தீங்க, தொடர்பு எண்ணை கொடுத்தீங்க, பேசணும். அதுக்கப்புறம் நம்ம அக்கா வேட்பாளர் இவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து பயணிச்சோம். இதெல்லாம் சிறப்பா செஞ்சோம். அதனால ஆந்தகுடியில் ஒரு மிகச்சிறப்பான ஒரு வாய்ப்பு, ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு, அமைஞ்சிருச்சு. ஆமா, சிறப்பு. அதை தாண்டி அண்ணன் ஜலாலுதீன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலே அதிகமாக இருந்தார். அதனால அவரால் கட்சிக்குள்ளே செயல்பட முடியாமல் இருந்தது. இப்போ ஒரு 6 மாசமா ஊரில் இருக்கிறதால ஓரளவுக்கு இங்கே ஆந்தகுடி பகுதியில் ஒரு வலிமையான நிலை நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்கு. அவர் இங்கே இல்லை, இப்போ இல்லைனாலும் அவரை பற்றி ஆந்தகுடியை பற்றி சொல்லும்போது அண்ணன் ஜலாலுதீன் பற்றி நம்ம பேசலாம். கண்டிப்பாக அந்த அளவுக்கு அவரோட பங்களிப்பு இருக்கு. அடுத்ததாக இப்போ அரசியல் சூழலுக்கு வரலாம். அண்ணன் ஜெகனனுக்கு தான் இந்த கேள்வி. யாரையும் தலை குனிய விட மாட்டோம் அப்படின்ட்டு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு இப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க அதை? எங்க தலை நிமிர்ந்து நிற்கிறோம், எல்லாருமே தமிழ்நாடே தலை குனிஞ்சுதான் நினைக்குது. இளைஞர்கள் பூரா வந்து 99% பேர் வந்து டாஸ்மார்க்ல தலை குனிஞ்சிடுறாங்க போட்டோ அடிச்சுட்டு. மகளிர் வந்து அவங்க வாங்கின கடனுக்காண்டி இப்போ எப்படி சொல்றதுன்னா, கணவன்மார்கள் கஷ்டப்படுவாங்கன்ட்டு இவங்க வாங்கின கடனுக்காண்டி இவங்க டாஸ்மார்க்கில் கணவன்மார்கள் சம்பாதிக்கிறத விட்டுடுறாங்க. இவங்க குழுக்கடன் அடைக்க முடியாம அந்த குழுக்கடை கடன்கிட்ட வந்து தலை குனிஞ்சி நிற்கிறாங்க. இதுதான் தமிழ்நாட்டோட நிலை.
நாம் தமிழர் கட்சி வந்த பிறகுதான் தலை நிமிரும். ஒருவேளை இதுக்கப்புறம் அந்த தலைக்குனில இருந்து முக ஸ்டாலின் அவர்கள் நம்மளை காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டையே 10 லட்சம் கோடி ரூபாய் கடனாளி ஆக்கிட்டாரு. இது மகளிருக்கே இந்த நிலைமைனா தமிழ்நாடே இப்ப தலை குனிஞ்சுதாங்க நிக்குது. சரி, நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதம் 2000 ரூபாய் பெண்களுக்கு அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அதை எப்படி பாருங்க? இவரு தலை குனிய விட மாட்டோம்னு தலை குனிய வச்சுட்டாரு. அவர் கழுத்தையே உடைச்சிருவாரு. எப்படின்னா இப்ப 2000 ரூபாங்கிறது எல்லாருக்கும் ஒரு எப்படின்னா படித்த இளைஞர்களுக்கு புரியும். படிக்காத பாமர மக்களுக்கு 2000 ரூபாய் தராரமே அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. ஆனா அதை படித்தவங்க யோசிச்சு பார்த்தாங்கன்னா வருஷத்துக்கு வந்து 48,000 கோடி ரூபாய் வேணும் கொடுக்கறதுக்கு. 2 கோடியே 20 லட்சம் குடும்ப அட்டை இருக்கு, 48,000 கோடி ரூபாய் வேணும். இந்த பணத்தை ஈடுகட்ட இவங்ககிட்ட என்ன தற்சார்பு பொருளாதாரம் இருக்கு? உலக வங்கியில கடன் வாங்கி கொடுப்பாங்க. கடன் எவ்வளவுதான் வாங்க முடியும்? அதெல்லாம் அப்படியே இருப்பாங்க, வாங்கிட்டு. ஏன்னா அவங்க கட்ட போறது இல்ல, மக்கள் தலையில தான் வரி பணம். மக்கள் தலையில தான் வரி பணமா இதே மாதிரி தானே ஒருத்தர் வந்து ஒரு அதிமுக கட்சியை கைப்பற்றணும்ட்டு போனார் பாஜகவோட. இன்னைக்கு அவர் பாஜகவை கட்டி விட்டுட்டு அவரை கட்டி விட்டுட்டு பாக்கி எல்லாரையும் ஒண்ணு தெரியாது. அதே மாதிரிதான் உலக வங்கி அப்ப வந்து தமிழ்நாட்டை கட்டி விட்டுட்டுன்னா இவங்க எல்லாம் வந்து போய் செட்டில் ஆயிட்டாங்கல்ல, லண்டன்லயும் இதுலயும் போய் பணத்தை சேஃப்டி பண்ணிட்டாங்க. அழகா இவங்க ஃபிளைட் ஏறி போய் அவங்க குடும்பம் எல்லாம் தங்கிடும். இங்க இருக்கிற நம்மள மாதிரி மக்கள் என்ன பண்ணுவோம்? இந்த இலங்கையில வந்து உங்களுக்கு அந்த பொருளாதாரம் இது வந்தோடனே அடிச்சு பிடிச்சிட்டு இருந்தாங்களே, அதே மாதிரி தமிழ்நாடு நிக்க வேண்டியதுதான். இப்ப கடந்த 4.5 ஆண்டுகள்ல 3 முறை மின்சார கட்டணம் ஏறி இருக்கு. ஆமா, அது உண்மை. சொத்து வரி ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் பால் விலை ஏறி இருக்கு. இது எல்லாம் 4.5 ஆண்டுகளாக நடக்குது. நம்ம டெல்டா மாவட்டத்தில் வலிமையாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி அதே கூட்டணிக்குள்ள தான் இருக்கு. இதை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி பேசுற மாதிரி தெரியல. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏன்னா இப்ப கீழூர் சட்டமன்ற தொகுதி எப்படி கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஒதுக்குவாங்க. இந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட இந்த மனநிலையை எப்படி நான் பாக்குறீங்க? அவங்க முன்னாடி மாதிரி ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடத்தணுங்கிற பேர்ல தான் நடத்துறாங்களே தவிர அவங்க வந்து ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க. அவங்க கட்சி தான் அடமானம் வச்சுட்டாங்களே, நான் சொல்ற மாதிரி திமுக அடமானம் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சப்போர்ட்டா இருந்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை இது பண்ணிட்டு போறாங்களே தவிர மக்களுக்கான எந்த நன்மையும் கிடைச்சதா? அது கம்யூனிஸ்ட் கட்சியை மக்கள் சார்ந்து சிந்திக்கிறது இல்ல. இப்ப நாம் தமிழர் சிந்திக்குது. எப்படி சொல்றேன்னா 2024ஆம் ஆண்டு பருவகாலம் 24-25 பருவ காலத்துல வந்து சம்பா நெற்பயிர் வந்து பாதிக்கப்பட்டது. இதே திமுக அரசாங்கம் வந்து கணக்கெடுத்து இது கணக்கெடுத்து உங்களுக்கு தரணும்னு சொன்னது, தரவே இல்லை. இதை போராட வேண்டியது யாரு? இந்த தொகுதி எம்எல்ஏ. அந்த பாத்தீங்கன்னா சானவாஸ், அந்த பாத்தீங்கன்னா வேதாள். இது நாகை மாவட்டத்துக்கே உள்ளதுதான். ஓஎஸ் மணி இவங்க எல்லாம் யாருமே சட்டமன்றத்துல பேசல. இப்ப நாம் தமிழர் கட்சி சார்பா நம்ம வந்து முதல்ல வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்தோம். நம்ம கட்சி சார்பா மாவட்டம் சார்பா கொடுத்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்கா வந்து அழைச்சிட்டு வந்து நம்ம வேட்பாளர் கார்த்திகா அக்கா அழைச்சிட்டு வந்து குளப்பாட்டிலையும் இது மேலப்படகையிலையும் ஆர்ப்பாட்டம். அதே மாதிரி வேதாந்த தொகுதியிலையும் ஆர்ப்பாட்டம் அதே மாதிரி வச்ச உடனே இந்த பொங்கலுக்கு முன்னாடி விவசாயிகளுக்கு ஏற்ற பணம் இல்லாது இருந்தாலும் ஏக்கருக்கு 3000 ரூபாய் இதை கொடுத்துருக்காங்க. இதை வாங்கி கொடுத்தது நாம் தமிழர் கட்சி. அது வந்து பயங்கரமா நம்ம சொல்லலாம். யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. எப்படி ஒத்துக்க? என்னட்ட ஆதாரம் இருக்கு, என்னட்ட ஆதாரம் இருக்கு. நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்த ஆதாரம்னா என்கிட்ட இருக்கு. இது வேற யாரும் எந்த கட்சியும் செய்யல. ஆனா முறையா சொல்லணும்னா அது கம்யூனிஸ்ட் சட்டமன்றத்துல பேசிருக்கோம். ஆமா, எதுவுமே செய்யல. ரெண்டாவது இன்னொரு பெரிய ஆப்பு வச்சாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த நிவாரணம் கொடுக்கறதுல டிஜிட்டல் முறையில கணக்கெடுப்பு நடத்துறோம். அது வந்து இப்போ குறுவைக்கு அந்த பணம்லாம் சும்மா வந்து டிஜிட்டல் முறையில கணக்கெடுப்புன்னு சொல்லலாம். அதெல்லாம் கண்டுடைப்பு. அது எடுக்கவும் இல்லை, ஒண்ணும் இல்லை, முடிஞ்சிட்டு. அந்த நிவாரணம்லாம் வராதான். அதுவும் அறிவிப்பும் வந்துட்டு. அப்ப இப்போ கொடுத்தது வந்து 2024-25 போன வருஷத்துக்கு உள்ளதே இந்த வருஷத்துக்கு போராடி வாங்க வேண்டியதா இருக்கு. இப்போ 3000 ஏக்கர். ஆமா, எவ்வளவு பெரிய நிவாரணம் அது, யாராலையும் கொடுக்க முடியாது. ஆனா எவனா குடிச்சு இப்படி செத்தானா 10 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. 10 லட்சம்.
கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தான் 10 லட்சம். அவனுக்கு 10 லட்சம். ஆமா. நீங்க விவசாயத்துல தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா இல்ல இயற்கை உங்களை தோக்கடிச்சிச்சுன்னா உங்களுக்கு 3000. நம்மளும் அது குறைஞ்சபட்சம் 8000 கொடுக்கணும். ஆமா. பொன்னடையே பேசிட்டு இருந்தது 8000 ரூபாய் கொடுக்கணும் ஏக்கருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க விவசாய சங்கத்துல. அதையே இவ்வளவு குறைச்சி 3000 கொடுத்துருக்காங்க. அங்க கள்ளச்சாராயம் குடிச்சுட்டு செத்தானா அவனுக்கு வந்து 10 லட்சம். 10 லட்சம். இப்படிதான் இந்த இதுதான் 4 ஆண்டுகால சாதனை அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறாங்க. பார்க்கலாம் மக்கள் வந்து இப்ப திமுகவுக்கு அகெயின்ஸ்டா நம்ம அதிமுகவை செலக்ட் பண்ணலாமான்னு பேசுவாங்க. அதுதானே இயல்பா நடக்கும். அதுதான் அதுக்குதான் இந்த 2000 இலவச பேருந்து ஆண்களுக்கும் ஆண்களுக்கு இலவச பேருந்து. அதுல ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, நாங்க சாயங்காலம் 5 மணி ஆனிச்சுன்னா ஊர்ல இருந்து பஸ் ஏறுவோம். இப்ப நம்ம ஊர்ல பேசிட்டு இருந்தது வெண்மணியில பஸ் ஏறலாம்டா தம்பி, நேரா போய் தீவிர பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கலாம். அப்படியே டாஸ்மாக் போய் சரக்கு ஒரு குவார்டர் 2 குவார்டர் வாங்கி போட்டோமா அப்படியே பஸ் ஏறினோம்னா வெண்மணில இருந்து இறங்கலாம். போலீஸ் எல்லாம் இடையில நம்மளுக்கு பிடிக்காது. அதே மாதிரி சரக்கு அடிச்சுட்டு பஸ்ல போற பைக்ல போனோம்னா விபத்து எல்லாம் நடக்கும். அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல. இதுக்கு நம்ம வந்து பஸ்லயே போய் சரக்கு அடிச்சுட்டு பஸ்லயே ஃப்ரீயா வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே மிக சிறப்பான திட்டம் அது. தமிழ்நாட்டு மக்களுக்கு எடப்பாடி மாதிரி ஒரு முதலமைச்சர் எல்லாம் கிடைக்கிறது எல்லாருமே உழைக்காம உழைக்காம தூங்க வைக்கிறாங்கல்ல. 2000 பணத்தை இங்க வாங்கி கொடுத்துட்டு 2000 அவங்க வாங்கிப்பாங்க டாஸ்மாக் மூலியமா, குடும்பம் தூங்கும். அவ்வளவுதான். இது 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 இப்படி இதெல்லாம் வந்து ஒரு நம்ம நகைச்சுவையா பேசிக்கிறோம். இது இந்த சமூகத்தை எந்த நிலைக்கு தள்ளும் இதை மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன செய்ய முடியும்? இதை வந்து பாக்குற மக்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம பேசு. ஆனா இப்போ மக்கள் என்ன பேசுறாங்க இந்த 2000 ரூபாய் பணத்தை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? என்ன பொறுத்தளவுன்னா இளைய சமுதாயம் வந்து இதை வந்து ஒரு பெருசா நினைக்கல. இதெல்லாம் ஒரு வெட்டு தமிழ்நாட்டோட கடனை பத்தி அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அந்த ஊறி இருக்காங்க பாருங்க, அந்த அதிமுக கவர்மெண்ட் எங்க எடப்பாடியார் 2000 கொடுக்க போறாரு அப்படிங்க. ஏன்னா அவங்களோட புள்ளைய பாக்கியெல்லாம் பார்க்க மாட்டாங்க, பெருமையா பேசிக்கிறாங்க. அதுதான் வந்து இங்க நடக்குது, வேற ஒண்ணும் இல்லை. ஆனா இதனுடைய பின்விளைவுகள் எப்படி அமையுங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு 2000 ரூபாய் வருது, ஆனா நாளைக்கு இந்த 2000 ரூபாய் இன்னைக்கு நிலைமைக்கு எதுக்காகும்? பவுனு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,30,000 போயிட்டு பவுனு. இப்ப ஜெகனண்ணனே ஒரு பேட்டியில என்கிட்ட சொன்னாரு, 10 மூட்டை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடினா 10 மூட்டை நெல் வித்தனா ஒரு பவுன் நகை எடுக்கணும். ஆனா இன்னைக்கு நான் 100 மூட்டை நெல் வித்தா கூட ஒரு பவுன் நகை எடுக்க முடியாது. அந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கு விலைவாசி. அப்ப இந்த 2000 ரூபாய் என்னத்துக்கா? இலவசமா கொடுக்கறதே தப்புன்னு ஒரு வேலை வாய்ப்புகளை மக்களுக்கு ஏற்படுத்தி மக்களுக்கு வேலையை வாங்கிக்கிட்டு சம்பளமா கொடுக்க சொன்னா இவங்க அதை தவிர மற்ற எல்லா வேலையும் செய்யறாங்க. கண்டிப்பா இவங்க என்ன செய்வாங்க? 2000 ரூபாய் இப்படி கொடுப்பாங்க, கொடுத்த ஸ்பீடுக்கு பாட்டுக்கு 30 ரூபாய் விலை ஏத்துனா போதும். இந்த 2000 ரூபாய் அதை நான் எடுத்துக்க போறேன், அவ்வளவுதான். ஆமா, எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி திமுக அரசாங்கம் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குவார்டர் பாட்டில் 45 ரூபாய் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருக்கு. நம்ம அது வேணாம் இருந்தாலும் பேசிதான் இல்ல இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு குவார்டர் 160. ஆமா, சாதாரண ரொம்ப கம்மி ரேட்ல உள்ளது, ரொம்ப கம்மியான ரேட்ல உள்ள குவார்டர் 160. இப்ப 45 ரூபாய் 160 ரூபாய்க்கு அது ஏறி இருக்கு. இவங்க வெறும் 2000ங்கிறாங்க, 1000 தரங்கிறாங்க, 100 தரங்கிறாங்க. இது இந்த மக்களை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கா இல்லையா? கண்டிப்பா நாட்டு மக்கள் கேவலப்பட்டு தானே நிக்கிறாங்க. அப்புறம் இலவசத்தை எப்ப நிப்பாட்டுறாங்களோ அப்பதான் தலைமை வரும் தமிழ்நாடு. அதான். ஆமா, அண்ணன் நான் ஒரு கேள்வி கேட்டீங்களா? இந்த விஜய் இப்போ வந்திருக்காரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது அவரு வர்றது வந்து சந்தோஷப்பட வேண்டியதுதான். இப்ப நம்ம கடத்தரில் வந்து ஒரு புதுசா ஒரு ஸ்தாபனம் உருவாகுதுன்னு வச்சுங்களேன். பலதர மக்களும் வந்து இது புதுசா இருக்கு, அங்க போய் பார்ப்போமே எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு நினைச்சு போவாங்க. இது அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், சரி இதுவும் அதே மாதிரிதான் பழைய கடையில இருக்கிற மாதிரி தான் இங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் அப்படி தோணி எல்லாரும் திரும்பி பழைய இடத்துக்கு அவங்க திரும்பி வந்துருவாங்க. இந்த கதை தான் நடக்க போகுது. ஆமா, இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கட்சியிலன்னா அது மாதிரி தானே வைகோ கட்சியில வரைக்கும் திமுக அப்படியே பிளந்து திமுக உடஞ்சிட்டு இருந்தாங்க, போனாங்க, மறுபடியும் அங்கே வந்து அதே மாதிரிதான் இந்த இதுவும் நடக்கும். இப்ப நம்ம கட்சியில இருந்து கூட சில புத்தி இல்லாத பசங்கலாம் போயிட்டு இருக்காங்க, அவங்களும் திரும்பி நம்மதான் அந்த தேவைன்னு திரும்பி வருவாங்க. இல்ல அதுதான் அரசியலுங்கிறது. அப்பப்போ நம்மள வந்து
அப்படி பூச்சாண்டி காட்டிக்கிட்டு தான் ஆமா, போகும். ஆமா. இதை தாண்டி நாம் தமிழர் கட்சி உறுதியா நிற்கும். உறுதியா நிற்கும். அண்ணன் கூட நம்ம எல்லாரும் உறுதியா நிற்போம். ரமேஷ், நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளுங்க. இப்ப நேற்றைய தினம் வந்து டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிஜேபியில இணைஞ்சிருக்காரு. பிஜேபி அதிமுக கூட்டணி அதான் பிஜேபி அவர் சொன்னது பிஜேபி தலைமையிலான கூட்டணியில இணைஞ்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு மாதமோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ எடப்பாடி பழனிசாமி அங்க முதல்வர்னா எனவே அப்படின்னு சொன்னாரு. என்ன சொல்ற மாதிரி தூக்கு மாட்டே தொங்குவன்னாரு. இப்ப அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஒன்னா நம்ம சுயநல அரசியல்வாதிகள் டிடிவி தினகரன் இன்னைக்கு பங்காளி சண்டைட்டாங்க. அதுதான் சொல்றேன். அவங்க யாருமே வந்து அரசியல்வாதிகளே கிடையாது, வியாபாரிகள். வெளிப்படையா சொன்னா வியாபாரிகள். அமித்ஷா வந்து நீ உட்காருனா உட்காருவாங்க, எந்திரினா எந்திரிப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு சுய கௌரவம்லாம் கிடையாது. கௌரவம் வந்து ஜாதியில தான் இருக்கு. நம்ம ஆளுகளுக்கு, தமிழர்களுக்கு சாதியில மட்டும்தான் கௌரவம். இப்ப அதுவும் இல்லாம போச்சு. கௌரவம், மானம், ரோசம் பணத்துல தான் இருக்கு. பணம் வெளிப்படை சொல்லணும்னா பணம். ரெண்டாவது வந்து இவங்க எல்லாரும் மேலேயும் கேஸ் இருக்கு. இப்ப ஐயா டிடிவி எல்லாம் சொல்ல போனோம்னா அவர் மேல கேஸ் இருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கே பணம் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் எல்லாம் இருக்கு. பாஜக வந்து எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு பாஜக ஒரு மோசமான கட்சி. சிறிதளவு கூட மனசாட்சி ஒரு துளியளவு எவ்வளவுக்கு எவ்வளவு அடிமையாக்கணுமோ அந்த அளவுக்கு அடிமையாக்குறாங்க. அது 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 ஒரு கொடூரமான முகம் கொண்ட ஒரு அரசியல் கட்சி பாஜக. நீங்க திமுகனா கூட நம்மள முதுகுல தான் குத்துவோம். குத்தும்போது நம்ம சாவுகமே தவிர அது வரலையும் நண்பனா பழகிறோம். ஆனா பாஜக அப்படி இல்லை. பாஜக ரொம்ப மோசம். நம்ம வச்சு துரோகம் பண்றாங்க. நம்ம வச்சு திமுகவும் பாஜக பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனா திமுகவோட மோசமான கட்சியாக பாஜக இருக்கு. அவங்க யார எங்கெங்க போட்டு அமுக்கணுமோ அமுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்து இப்ப டிடிவி தினகரன் வந்து அவர் ஒரு ஆளுமை அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஜெயலலிதா உயிரோட இருக்கும்போது இவர் தூக்கி வெளில இருந்துச்சு. ஜெயலலிதா இறந்த பிறகுதானே அவர் கட்சிக்குள்ளே மறுபடியும். அதனால இவர் ஒரு ஆளுமைலாம் கிடையாது. இதனால எந்த பலனும் அதிமுக கூட்டணிக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா என்ன அந்த ஒரு போக்கஸ் அவ்வளவுதான். இப்ப எனக்கு தெரிஞ்சு விஜயும் அது கூட வந்துருவாரு. வாய்ப்பு இருக்கு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாத போது புரிஞ்சுக்கணும். விஜயை வச்சு லாக் பண்ணிட்டாங்க, முறையா லாக் பண்ணிட்டாங்க. நமக்கு தெரியல. நான் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய பத்திரிகையாளர், எனக்கு எல்லாம் சோர்ஸ் அப்படின்னு ஒன்றும் இல்லை. நிறைய பார்க்கணும். ஊகம் மட்டும் இல்லை, நான் யூகிக்கிறது மட்டும் பேசுறது இல்லை. நான் நிறைய பத்திரிகையாளர்களோட பேட்டி எல்லாத்தையும் பார்க்குறேன். அது வந்து இப்போ விஜய் மேலே கொஞ்சம் நஞ்ச மரியாதை வச்சிருக்கவங்க கூட அதான் சொல்கிறாங்க. அவர் வந்து நல்லா மாட்டிக்கிட்டாரு. இப்போ விஜய் மேலே தவறே இல்லைன்னு வச்சுங்களேன், இதுக்கெல்லாம் அவர் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவர் மேலே தவறு இருக்கு. 100% அவர் மேலே தவறு இருக்கு. என்னை பொறுத்தவரை, நான் என்னோட பார்வையில் அவர் வந்து தன்னை வந்து ஒரு பெரிய கடவுளின் பிள்ளை போல அவர் நினச்சிக்கிறார். விஜய் அதேதான் மிக மோசமான மனநிலை இந்த உலகத்துல. எவெல்லாம் வந்து தன்னை ஒரு கடவுள் மாதிரி சிந்திக்கிறானோ அவெல்லாம் மனநோயாளி, நம்பர் மனநோயாளி. அந்த மாதிரி விஜயோட சிந்தனை. வெளியில வந்தா நம்ம நம்புறவங்களை தூண்டி விட்டு சாதி அரசியல் பண்றவன் என்ன பண்ணுவான், நம்ம நம்புறவன் தூண்டி விட்டு அரசியல் லாபம் அடையும். அது மாதிரி இப்ப விஜய் வந்து தன்னை உண்மையா நேசிக்கக்கூடிய ரசிகர்களை தூண்டி விட்டு அரசியல் படுத்தாம அவங்கள வந்து ஒரு விளையாட்டு பிள்ளைங்க மாதிரியே அவங்கள வச்சுட்டு அரசியல் பண்றேன்னு சொல்லி 41 உயிர்கள் போனது மட்டும் இல்லாம இப்ப இன்னைக்கு அவரும் சிக்கிட்டார். அதனாலதான் பிரச்சனை வந்து பார்த்ததுன்னா கூட ஒரு மனது இல்லைங்க. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, செத்த பிறகு நீ வந்து போய் பார்க்கறது கூட எனக்கு அதுல கூட உடன்பாடு கிடையாது. பார்த்துருக்கணும், நியாயமா தர்மபடியே அப்படி பார்த்துருக்கணும். அதை தாண்டி நீ ஒரு மீட்டிங், உன்னுடைய கட்சி நிகழ்வு ஒன்று நடக்குதுன்னா 2 நாளைக்கு முன்னாடியே அங்கே போகணும். இல்லை நீ போகலன்னா கூட உங்கள் ஆளுங்களை அனுப்பணும். அங்கே எவ்வளோ பேர் வருவாங்க, அவங்களுக்கு தண்ணி இருக்குமா, அங்கே வர பெண்களுக்கு டாய்லெட் பாத்ரூம் இருக்கா, அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படும், இதெல்லாம் பார்க்கணும். இப்போ நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் அது அண்ணன் பார்ப்பாரு, நேரடியாக போய் பார்ப்பாரு. தலைமையாக இருக்கிறவங்க இதெல்லாம்
செஞ்சிருக்கீங்கன்னு கேட்கணும் கேட்பாரு. வர டயத்தை கரெக்டா சொல்லணும். அதே மாதிரி அந்த அவர் வர்ற டயத்தையும் அவர் வந்து சரியா சொல்லல. மத்தியானம் 12 மணிக்கு வரணும்னு ஒரு அறிவிப்பு வந்துச்சு. ஆமா. ஆனா அவர் 8 மணிக்கு வர அனுமதி வாங்குறது 3 மணில இருந்து 10 மணி வரலையும். ஆமா. இப்படி எல்லா சொதப்பல்களையும் அவங்களே செய்யறாங்க. ஏன் சொதப்புறாங்கன்னா பெரிய மாஸ் காட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல ஒரு 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 மனநலம் பாதிக்கப்பட்டவங்க சிந்திக்கிற மாதிரி சிந்திச்சு அந்த வேலையை செஞ்சு 40 பேர் செத்துட்டாங்க. இப்ப இதை வச்சு விஜயை வச்சு அமைக்க விட்டாங்க. சுத்தி இருக்கிறவங்க யாரும் எல்லாத்தையும் இப்ப சிபிஐலயும் ஒரு சிக்கிட்டாரு. ஆமா. இனிமேலுக்கு அவரும் வந்து அமித்ஷா மோடி இவங்க சொல்றதுதான் கேட்கணும், வேற வழி இல்ல. அந்த கண்டிஷன் அப்படிதான் இப்ப அரசியல் நடக்குது. விஜயை சுத்தி இருக்கிறவங்க யாருன்னு பாத்துக்கீங்க. ஆதவ அர்ஜுனா, லாட்டரி மாஃபியா, ஆமா பணம் சம்பாதிக்கணும்னு ஆமா வந்து ஆமா. புசி ஆனந்த், அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயே அது மக்களுக்காக எல்லாம் வரல. பாண்டிச்சேரியில ஒயின் ஷாப்ல எடுத்து நடத்துறாராம். அதையும் நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் இப்ப போய் சேர்ந்திருக்காரு நம்ம அண்ணாச்சி செங்கோட்டையன். அவர் வாச்சாத்தி படுகொலை. ஆமா. அது ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரலாம். இல்லைண்ணே, விஜயே வந்து பாத்தீங்கன்னா அரசியல் தெரியாதுண்ணே. விஜய்க்கு நிறைய பேர் அது புரிஞ்சிக்க மாட்டாங்க. எப்படி தெரியும்? விஜய்க்கே அரசியல் தெரியாது. விஜய் வந்து பிறந்ததுல இருந்து ஒரு பணக்காரன். ஆமா. என்னன்னா இன்னைக்கு ஒரு நம்மளுக்கு அடித்தட்டு உடம்பு சரியில்லைன்னா நம்ம வந்து கஞ்ச காய்ச்சி குடிப்போம். அவர் வந்து வெளிநாட்டுல இருந்து ஆர்டர் பண்ணி எனர்ஜி ஃப்ரூட்டை குடிப்பாரு. அதே மாதிரி ஆளு அவரு அதெல்லாம் வந்து நம்ம அதனால அவருக்கு நம்மளோட வலியும் வேதனை தெரியாது. அவர் போய் தலைவர்னு சொல்லிட்டு வீணடிச்சுட்டாங்க. ஆனா என்னன்னா இவங்க எல்லாரையும் பிஜேபி வச்சு விளையாடுது. அது 2026 விஜயோடைய சாப்டர் முடிஞ்சிடும். அவ்வளவுதான். ஆனா என்னன்னா உண்மையாவே நான் பெருமையா சொல்றேன், நான் சீமானோட தம்பி. இது எதுக்குள்ளேயும் நான் சிக்கலை கண்டிப்பா. இந்த ஆண்டுகளா அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அண்ணன். என்ன வேணாலும் பண்ணிக்க, கூட்டணிக்கு எத்தனைடா வச்சிருக்காங்க அண்ணன், என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் வர முடியாது. நான் மக்களோட மக்களா நினைக்கிறேன். ஒரே வார்த்தை அவர் சொல்லிட்டாரு, ஓட்டா உனக்கு நல்லது, போடல எனக்கு நல்லது, நான் வீட்டுக்கு போயிட்டு. அதனால மிகச்சிறப்பாக என்னோட பயணம் போயிட்டு இருக்கு. நாம அண்ணன் கூட போயிட்டு இருக்கோம். உறுதியா அது நம்ம வந்து உண்மை நேர்மையுமா இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் பண்ணிட்டு இந்த மண்ணுக்குன்னு ஒரு ஒரு உயிர் இருக்கு, ஒரு உணர்வு இருக்கு. அது இருக்கும்போது உறுதியா நம்ம வெல்லுவோம். நன்றி. நன்றி. எல்லாருக்கும் நன்றி.